ஆதிரை அழகா உடை மேலே அமரும் தலைவா போற்றி. சிவவும் நம சிவாய. வேதியர் போற்றும் வெஞ்சடை இறைவா வேதப் பொருளே போற்றி. ஹரவும் நம சிவாய. முதலும் நம சிவாயம், முடிவும் நம சிவாயம், இடையும் நம சிவாயம், விடையும் நம சிவாயம். நாகமுடியுடன் யோகம் புரியும் நாகேஸ்வரனே போற்றி. சிவவும் நம சிவாய. வேக நடுவிலே திருநீரணியும் அருணேஸ்வரனே போற்றி. ஹரவும் நம சிவாய. அம்மையும் நம சிவாயம், அப்பனும் நம சிவாயம், நன்மையும் நம சிவாயம், நாதனும் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. அடிமுடி இல்லா ஆனந்த வடிவே அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. அம்மையப்பனாய் அகிலம் காக்கும் அமுதீஸ்வரனே போற்றி. ஹரவும் நம சிவாய. அதுவும் நம சிவாயம், இதுவும் நம சிவாயம், எதுவும் நம சிவாயம், எதிலும் நம சிவாயம். விடயாம் காளை வாகனம் ஏறி விண்ணில் வருவாய் போற்றி. சிவவும் நம சிவாய. வேண்டிய கணமே எண்ணிய கணமே கண்ணில் தெரிவாய் போற்றி. ஹரவும் நம சிவாய. சூலம் நம சிவாயம், சுகமே நம சிவாயம், நீலம் நம சிவாயம், நித்தியம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. பௌர்ணமி நாளில் பிறை நிலவணியும் மகாதேவனே போற்றி. சிவவும் நம சிவாய. ஔஷத மலையாய் பிணிகள் தீர்க்கும் அருணாச்சலமே போற்றி. ஹரவும் நம சிவாய. தீபம் நம சிவாயம், திருவருள் நம சிவாயம், ரூபம் நம சிவாயம், ருத்ரம் நம சிவாயம். பனி கைலாயம் தீவடிவாகிய அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. தனிவடிவாகிய தென்னாடுடையாய் திருவருணேசா போற்றி. ஹரவும் நம சிவாய. எங்கும் நம சிவாயம், எல்லாம் நம சிவாயம், எழிலும் நம சிவாயம், என்றும் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. 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 ஐந்தான முகமெதிரில் அருள் பொழியுதே. அனலான மலை காண மனம் குளிருதே. சிவமயமாக தெரிகிறதே. சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே. சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாளும் அண்ணாமலை
அண்ணாமலையே புவனங்களாளும் அண்ணாமலையே எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே மனம் ஊறிடுதே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே அன்பான செருத்துண்டர் மனம் எங்கென்றால் கேட்கின்றேன். என்று சொன்னார்
படுத்தி வருகின்றார். அந்த அன்னக்கொடியின் மீது அறுக்கிறேன் என்று தெரிவிக்கின்றேன் சுவாமி. ஏன் சுவாமி? நான் இமயமலையில் 4 ஆண்டுகள் ஞான வாழ்வுட்கொண்டு தவம் இருந்தேன். இன்று ஒரு நாளாவது உலகத்தில் வந்து தானே உணவை சாப்பிடலாம் என்று ஆசைப்பட்டு வந்து பசி கொடுத்து சுவாமி இந்த வயசு சென்றீங்கன்னா நல்ல வயிறாறு சுவாமி. நான் சென்று வருகிறேன். தருகிறேன். உண்டு பசி ஆற்றிக் கொள்ளுங்க. சாப்பிட்டு போலாம் சாமி. பிச்சாந்தகி பிச்சாந்தகி அரகரா வென்ற நமஸ்கரிக்கின்றேன். மங்களம் உண்டாகட்டும். சிவ சிவா
வாருங்கள், பசியோடு இருக்க வேண்டாம், வாருங்கள், அமதம் நல்லா. நான் அம்மனி சுவாமி உத்தரமே சென்று ஊருக்கு வேடிக்கை ஒரு உலகம் நிர்வாகி உண்டு. நான் வடக்கே இமயமலைச்சார்ந்து வந்திருக்கிறேன். நீ கூறுவது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறது. ஆனால் உன் கணவன் எங்கே? அவன் எங்க சென்றான்? நீ மட்டும் தனியாக வந்து அழைக்கிறாயே. சுவாமி அம்மணி, நாங்களோ இந்த கிரகத்தை எடுத்து 2 நாளாத்தானே இது நெறி தவறாமல் நடந்து கொண்டுதான் வருகின்றோம். இன்றைய பொழுது உச்சி பொழுதாகியும் ஓர் அடியார் கூட மணவாளன் வரவில்லை. ஓர் அடியார் கூட மணவாளன் வரவில்லை. இன்று உச்சி பொழுதாகியும் ஓர் அடியார் கூட வரவில்லை. சாப்பிடுறது யாரும் வரல. நம்மளா யாரும் வரல சொல்ல மாட்டாங்க. எப்படி வர? இப்ப நம்ம சொல்றது போய் பொய் தான் சாமி, நம்ம சொல்றது போறோம். உச்சி ஓரடி சாயங்காலம் யார் வரல? போர் போட போதும். ஓரடி சாயங்காலம் ஒண்ணு இல்ல. உச்சி பொழுதாகியும் வரவில்லை. உச்சி பொழுது சுவாமி சிவனாடைய சோதனையோ என்னவோ தெரியவில்லை. இன்றைய போது இதுவரையும் நாங்கள் எடுத்த விளையாட்டில் ஒரு நாள் கூட இப்படி இருந்ததில்லை. இன்றைய நேரம் என்ன சோதனையோ தெரியவில்லை. ஒருவர் கூட வரவில்லை. அதனால் இடத்தில் சுவாமி இருவரும் நான் புலம்பிக் கொண்டு இருப்பது சரியல்ல. நான் அரண்மனை அடியார்கள் வந்தால் கவனித்துக் கொள்கிறேன். நீ அடியார்களை எங்காலும் தேடி சென்று கொண்டு வா. அதன் பின்பாது விரதத்தை நிறைவேற்றலாம் என்று அனுப்பியிருக்கிறேன் ஐயா சுவாமி. நீ சொல்வது நிஜமாக இருந்தாலும் சரியே. ஆனால் நான் ஆளுநர் வீட்டில் அடி வைப்பதும் இல்லை. போஜனம் என்பது எனக்கு ஆகாது சுவாமி. வீணாக பதட்டிக் கொண்டு இருக்க வேண்டாம். வாருங்கள் சுவாமி, அமரும் நல்லா. சுவாமி நீ எவ்வளவுதான் பணிவிடை செய்து கஞ்சிக்கு கொடுத்தாலும் உன் ஆளை நாளால விட்டு நான் அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன் சுவாமி. அண்ணங்க அது என்ன ஆரம்பிப்பதற்கும் இந்த விடயத்தை நாங்கள் நடத்தி கொள்வதற்கும் அப்படிப்பட்ட கஷ்டம் எல்லாம் பட்டுவோம். இன்றைய நேரத்தில் அதிகாரம் வரவில்லை. ஆனால் ஒருவேளை அபதங்களுக்கு வந்தால் உங்களுக்கு வேண்டிய திரைகளை ஆன மீது அனுப்புகின்றேன். சாமி அப்படி மறந்தவள ஆனா விட்டு நம்ம அண்ணன் ஒண்ணும் இல்லை. நம்ம கிளம்ப போவோம்.
ஆனை மேல அள்ளி போட்டு கொடுத்தாலும் நான் ஒரு முற்று முழுந்த ஒருவர். எனக்கு பொன் பொருள் எதுவும் தேவையில்லை. ஒரு அளவுக்கு தான் வந்தேன் தவிர நீ சொல்வதெல்லாம் இது சரியில்லை. சாமி சாமி எனக்கு பசிக்குது சாமி, நான் சாப்பிடுறேன் சாமி. கடிப்பேல நீ எங்க வேணாலும் சாப்பிடு, நானும் சாப்பிட முடியாதுல. சுவாமி போஜனங்கள் மணிவாளை வந்து அமது கொண்டால் தங்களுக்கு தேவையான திரவியம் வேண்டுமான பொருள் எல்லாம் தருகிறேன் சுவாமி. எங்களுக்கு நிறைவேற்ற வேண்டும். அம்மாடி வாங்கி கொடுத்தாலும் உன் புருஷன் இல்லாவிட்டு சுவாமி நாங்கள் மட்டும் அடவாளையத்தில் அமல் உண்ணாமல் சென்று விட்டார். நாளனார் வந்தால் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் செய்வோம். நாம் தேடி சென்று நீ உண்மையாகத்தானே பணிவிடை செய்யவில்லை, நீ முறையாக நடந்து கொள்ளவில்லை, அதனால் தான் அடியார்கள் சென்று விட்டார் அப்படி என்று பலவிதமாக பேசுவார். என்னை ஒவ்வொருத்தரும் முடிப்பார் சுவாமி. உன் பிரச்சனை உனக்கு உன் ஆளாள் வந்தாலும் அடிப்பார்கள் உன் பிரச்சனை. ஆனால் நானும் ஒரு தவசியாக இருப்பதால் என்னுடைய நெறிமுறையில நான் தடுத்த முடியாது. நான் வேணும் என்றால் ஊருக்கு மேல கத்தி வாட்டி வர மாட்டேன். தங்க முடியாது. நான் ஊருக்கு மேற்கே 12 ஆண்டுகளுக்கு முன் பட்டு போனேன். திருவாத்தி மரம் ஒன்று இருக்கிறது. அம்மரத்தில் நான் அமர்ந்திருப்பேன். உன் ஆனார் வந்தால் ஓடி ஓடி அங்கு வர சொல். வந்து நான் மனவனை வந்து தெரிவிப்பது தானே இருக்கிறது. இங்கு நல்ல நேரில் இருக்கிறது, பூங்காவனம் இருக்கின்றது, அமர்ந்திருக்கலாம். பட்டு போன மரணத்தில் இருக்கின்றேன். மரத்தில் அமர்ந்திருப்பதை விட வந்துவிடுவார். அதன் பின்னால் அமர்ந்து கொள்ளலாம் சுவாமி. பட்டு போன மரமும் அது எப்படி சொல்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய சிவத்துண்டானது சீரும் சிறப்புமாக உறுதியாக இருந்தால் அந்த பட்டு 12 ஆண்டுகளுக்கு முன் பட்டு போன திருவாத்தி மரம் பூ பூத்து காய் காய்த்து வேரோடி தழைத்து குளுமையாக ஏற்படும். அவ்வாறு ஏற்பட்டால் நான் மரத்தடி உட்கார்ந்திருப்பேன். அவ்வாறு ஏற்படவில்லை என்றால் நான் வேற ஒரு உடனே
அடைந்து கொண்டார் இருக்கும்போது போஜனம் எடுத்திடாமல் உயிரத்தானே உயிர் இருந்தா எல்லாம் விட்டா எல்லாம் ஒரு அடியாரும் புறப்படவில்லை. ஆகையினால் கட்டி கொண்டு வா கண்மணி, நாம் இருவரும் தட்டுவா செய்து கொள்ளலாம். கண்மணி பெரியப்பாய் பெண்ணே அங்கா சிவனை போல் வணங்கி அன்னம் சீமென்றே இந்த உனது பிராமணன் இந்த வேலைகள் திருவாத்தி மரத்தடி வீட்டிருப்பேன் வந்தார் உன்னாலானாரை அங்கே வர சொல்லுங்கள் சுவாமி. பெரியப்பாய் மிக்க பழுத்தவர், மேனியெல்லாம் தளர்ந்தவர், சிவபெருமான் வெளியே ஊத்தவர், அப்படிப்பட்டவர் மகா அனுபாவர் வந்தார். அன்னவரை ஆசாபாசத்தோடு பணிந்து வாருங்கள் அமதுலாம் என்று அழைத்தேன். உன் ஆலனார் எங்கே என்று கேட்டார். அன்னவரிடத்தில் என் ஆலனார் இதுவரை அடியார் ஒருவரும் வரவில்லை, தேடி சென்றிருக்கின்றார் என்று தெரிவித்தேன். அப்படி என்றால் ஆடல் அவனையில் அன்னம் உண்ண மாட்டேன், புருஷனில் அவனை போஜனம் உண்ண மாட்டேன் என்று தெரிவித்தார். அன்னவரிடத்தில் ஆலனார் வந்தால் பலவிதமாக பேசுவார் என்று தெரிவித்தேன். அப்படி உன் ஆலனார் வந்தால் உங்களுக்காக இருக்க வேண்டும் என்றால் ஊருக்கு மேற்கு திருவாத்தி மரம் ஒன்று இருக்கின்றது. அம்மரமானது 12 வருடத்துக்கு முன்பாகத்தானே பட்டு போன மரம். 12 வருஷம் ஆகுதான். யாரும் நம்பி பார்க்கல. எப்படி இருப்பாங்க போய் இதில்
இருக்க முடியாது. என்னன்னு கேளு. நானுதான் எப்படி இருப்பாங்க சுவாமி விளக்கம் தெரிவிக்கின்றேன். சொல்லு. 12 வருடத்துக்கு முன்னாக பட்டுப்போன மரம் இருக்கின்றது. அந்த மரத்தின் கீழ் அமர்ந்திருப்பேன். உச்சி பொழுதாகிவிட்டது. ஒரு அடி சாய்வதற்கு முன்னாகத்தானே உன் அலனா வந்தால் உங்கள் மடவாலயம் அண்ணன் உண்ண வருவேன், இல்லை என்றால் வேறு மடம் சொல்வார்னு தெரிவித்தேன். அதற்கு நான் சுவாமி 12 வருடத்துக்கு முன்பாக பட்டுப்போன மரம் தெரிவிக்கின்றேன். அம்மரத்தில் இருப்பதை விட இங்கு அமர்ந்திருங்கள், இது எனக்கு சோதனையாக தெரிவிக்கிறது. அம்மரத்தை இருக்கலாம், இங்கு இருக்கக்கூடாதா என்று கேட்டேன். அன்னவர் நீங்கள் இருக்கிறது நெறியோடு உண்மையாக இருந்தால் அம்மரமானது நான் சென்றவுடனே தழைத்து செழிப்பாகத்தானே இருக்கும். ஆம், உங்கள் விவரம் சரியில்லை என்றால் அம்மரமானது பட்டுப்போன மரமாகத்தான் இருக்கும். நான் அங்கு புரிந்து கொள்வேன் உங்களை பற்றி. உன் அலனார் வந்தால் சீக்கிரம் வறட்சி வந்து தெரிவித்தார் ஐயா சுவாமி. அது அழியவுடைய அணியா செய்ய சீர்காழி சிதம்பரம் எல்லாம் சென்று பார்த்து வருகின்றேன். விட்டு ஊருக்கு 20 எங்க இருக்கின்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியும் சாமி. தெரியும் சொல்லுங்க. தெரியும் சாமி. சுவாமி கண்மணி பணிவிட செய்தியானா பதகியானே உண்மையாகத்தானே அவர் அடியார் அல்ல, நம்மை சோதித்து வருகின்றார். அன்னிடத்தில் மிக்க ஆசாபாசத்தோடு தான் அண்ணவரை அழைத்தேன். இப்படி தெரிவித்தார் ஐயா சுவாமி. சென்று அழைத்து வருகின்றேன் சுவாமி. யாராவது வந்தால் அவர்களுக்கு அனுமதிப்பார் சுவாமி. நாம் இதுவரையும் செய்த எல்லாம் நீதி நெறியோடுத்தான் செய்து வருகின்றோம். எதுவும் குறையில்லை. நிச்சயமாக அவரிடத்தில் இருப்பார். சீக்கிரமாக நேரத்தை வீணாக்காமல் சென்று கண்டு அழைத்து வரணும். அப்படியா?
என்னை பார்த்தான் இவனை பார்த்தா கிள்ளி சூனியம் இது பேய் உன் மனவாளத்தில் நான் அமுது உள்ள வளர்ந்தான் சரிதான் உன் மனவாளத்தில் உள்ள காய்கறிகளை எனக்கு சொல்ல வேண்டாம் நான் சொல்லுகிறேன் காய் வகைகளை மூன்றாக சொல்ல வேண்டும் அவ்வாறு சொல்லும் போது எனக்கு பிடித்திருந்தால் மலையாளத்தில் வந்து நான் அமுது உண்ணுவேன் அப்படியே சொல்லுவாப்பா வாழைக்காய் பார்த்தா எவ்வளவு அவருக்கும் பத்தே இருக்குது அவரு நெத்தி எவ்வளவு இருக்குது அதுவும் பத்தே இருக்குது அது எப்படி கொண்டு வந்தாங்க மரத்துல காய்க்கிறதே கொண்டு போட்டு இப்ப ஒன்றரை பாசன மாதிரி இருக்கிறது மூணு கண்ணு இருக்கும் அது எனக்கு தெரியலாமே முக்கன் படத்தை பரமக்கடை இருக்கின்றாரோ அவருக்கு எத்தனை கண் அங்க தேங்காய்க்கு அப்படி இருக்கும்போது எப்படி கொண்டு வந்தாங்க சொன்னாங்க
எங்க போனா பட்டு கண்டு காஞ்சி போய் தான் வருவேன். அவர் காதி வியாபாரம் இருக்குது, அவரைக்காய் வியாபாரம் இருக்குது, அது ரெண்டும் ஒன்றாக இருக்குது அல்லவா? அது எப்படி நான் கொண்டு வந்தா நீ எல்லாத்துக்கும் போட்டு ஒரு செடி அப்புறம் கேட்க போய் அவள் பொறியாளாக நீங்க சத்தம் போறதுனால எங்க யாரையும் கேட்க மாட்டேங்குது. பாப்பா செல்வி செல்வி தண்ணி ஒன்று வாங்கிட்டு ஊர்ல தண்ணி ஒன்று பாத்திரத்தில் வாங்கிட்டு குடிக்கிறீங்களா?
ஏனென்றால் சாமிக்கு கசப்பாக இருக்குமே என்று சர்க்கரை அப்படியாவது ஐயர் ஒரு மாலை வரும். உண்மைதான் சுவாமி, உண்மைதான். அவர் சச்சாரியா முக்கம் படுத்த பரமக்கடவுள் இருக்கின்றாரா? அவர் கைத்தில் அங்கு இருக்கக்கூடிய இந்த உட்காத்து மேல இருக்கிறது. சாமி இருக்கிறது. பாவக்காய் போல இருக்கிறது. பாவக்காய் இது போல தெரிகிறது. அது ரெண்டு ஒன்று ரெண்டு தெரியுது அல்லவா? தெரிஞ்சு நம்மளா கொண்டு வந்தாங்க. தெரி வராது. காய்ச்சி சாமி ஒரு நல்ல உண்டு ஆதார் இது அது எப்படி கொண்டு வந்தோம்? ஆனா சொல்லுங்க. இடிஞ்சு வர வேண்டியதான். எந்த நாள் நான் இயலுடன் சமைத்தேன் ஐயா. மடத்திலேதான் சுவாமிகளுடன் ஐயா. செந்தையில் மயின்று வாரும் சுவாமி உன் திருவாடி சரவணம் செய்து செந்தையில் தயவு செய்து சாமியே வருவாயே. சத்தியமாக நம்பலாமோ? எப்பொழுது வாயிலிருந்து மச்சம் என்ற வார்த்தை வந்ததோ குலம் என்ன கோத்திரம் என்ன சீக்கிரம் தெரிவிப்பேன். சுவாமி நான் ஒரு மானிடன் சுவாமி, எப்படி தெரிவிற ஜென்மம் தெரிவராது மன்னவன் அகாதையோரே உன் ஜென்மத்தின் கதையை உரைக்கின்றேன் ஐயா.
சுவாமி நான் நடந்ததை சொல்லுகின்றேன். 1000 கவசம் உள்ள அரக்கனையா சுவாமி. ஜெய்வேல் வெங்காட்டு நங்கை செல்லுங்க. எப்போதும் நாயன் வந்து மச்சம் என்று வந்து விட்டதோ. சரிதான். நல்ல நல்ல காய்கறி தேடி நலமுடன் பறித்தாயோனா உள்ள நினைத்து நீ குழம்புகள் வைத்தாயோனா அல்லது நமக்கு தேவையானதொரு கருவி தந்தால் சொல்லினால் ஒருவனா செதுத்தவனுக்கு தானே. நானும் ஒரு மலையாளத்தில் அன்னமிச்சுட்டு வருவதா இருந்தால் எனக்கு ஒரு தாலகாசு கொடுக்க வேண்டும். அதன் பிறகுதான் தெரிவித்தேன். அப்படியே ஆகட்டும் சுவாமி. யாரை நான் மத போரே நீரைதான் கையில் வாங்கி நீட்டிய
சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் நான் செல்லுண்டா எனக்காக அந்த ஆண்ட கூத்தாடுகிறீங்க நான் கைலங்கிய தினமாக பேர் முக்கம் படுத்த பரவக்கடவுள் இருக்கின்றளவா தினம் பூஜை செய்வது அவ்வாறு பூஜை செய்யும் போது அந்த பூஜை பொருளெல்லாம் வாங்கி ஒரு பொட்டியில் வைத்திருப்பேன். சரிதான். அந்த பொட்டியில் வைத்து பூட்டிவிட்டு என் சாயை எடுத்து வைத்துட்டேன். இன்றைக்கு காலையில் என்ன சாய் என் கைக்கு கம்பவில்லை. நான் உன்னிடம் தாரை வாத்து என் இடக்கை தட்டின உடனே அந்த சாயை திருக்கி ஆக்கு அந்த ஆடத்தை தான் ஆகப்பட்டுக் கொண்டு திருப்பட்டுக் கொண்டு உனக்கு ஒன்றும் பயம் இல்லையே, தாரை வாத்து ஒன்றும் பயம் இல்லையே, இல்லைனாலும் வாபஸ் வாங்கி கொண்டு நான் செல்கிறேன். சொல்லாமோ எது வேணாலும் சொல்லாமோ ஒன்று அடி வந்து நானாம்
மகாபாரதம் இதிகாசங்களை கற்று உள்ளவனாக இருக்க வேண்டும். அந்த குழந்தையானது தான தர்மம் செய்து பெற்ற பிள்ளையாக இருக்க வேண்டும். பிள்ளையை கொண்டு வந்து தாயை மடி வைக்க தந்தையானவள் கையை பிடித்து கழுத்தை கொண்டு கழுத்தறுக்க வேண்டும். அவ்வாறு கழுத்தறுக்கும் போது இருவர் கண்ணுகளும் ஒரு ஜலம் கூட வரக்கூடாது. அவ்வாறு ஜலம் வந்தால் நான் கருவி பூசிக்க மாட்டேன். அது எப்படி சாமி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு குழந்தை எனக்கு எல்லாம் தெரியும். உட்காந்து தெரியும். அப்படி அறுக்கும் போது ஒரு சொட்டு நேரத்தில் உனக்கீழே கூடாது. அதை பிடித்து வறுத்து வைக்க வேண்டும். எலும்பு நரம்பு என்று பிடிக்காமல் எல்லாம் ஒன்றாக சேர்த்து பிடித்து வைக்க வேண்டும். இவ்வாறெல்லாம் செய்து சந்தோஷமாக சமைக்க வேண்டும். எப்படி சந்தோஷமாக சமைத்து இப்போ கையில் எங்க இருக்கிறது? உச்சிக்கு முன்னால் உச்சிக்கு தாய் என்பவர் கலவஞ்சி நினைத்தால் ஒரு மலையாளத்துக்கு இருந்து கோரியர் இல்லைன்னா வேற ஒரு மனம் சரி அப்படி ஆகட்டும்.
இருக்க சொன்னார். பெண்ணே நங்கா அடுத்துமே உடனே நம்மை அவர் அமுதுகள் கொடுக்கும் காடுமோ நம்மளாரே கையாலே நான் என்ன செய்தேன் ஐயன் கண்ணே இருக்க வேண்டும். அவனோ கிராமத்தை சுதந்திரமாக இருக்க வேண்டும். மாட்டில் பூண் வந்திருக்க வேண்டும். நல்ல புத்தியுள்ள குழந்தையாக இருக்க வேண்டும். இப்படி குழந்தை கொண்டு வந்து தாயார் தலைப்பிடிக்கவும் தகப்பன் கருத்தை எடுக்கவும் அப்படி அடுத்து உடல் கறி தலைகளை சமைத்து வைத்துக் கொண்டு வச்சு அங்கு அழைத்தால் ஒருவர் ஒரு கண்மணி. சுவாமி கண்மணி அடியார் தெரிவித்தது சரிதான். நான் குழந்தையை குறித்து தான் தெரிவித்திருக்கின்றார். அடியார் குறித்தபடி அவர் 5 வயது உடையவனாகவும் மிக்க கல்வி கற்றவனாகவும் ஒரு மணிக்கு ஒரு பிள்ளையாகவும் ஸ்ரீராமன் என்று நாம எழுத்தோடு சிவனார்களால் உயர்ந்தெடுத்த புதல்வனை அந்த சிவனுக்கே நாம் அப்படி அர்ப்பணித்தால் பரவாயில்லை. நம் விரதம் நிறைவேற வேண்டும். சீக்கிரம் சென்று நேரத்தை வீணாக்காமல் ஸ்ரீராமன் அழைத்து வருவாய் சுவாமி. அடிப்பிள்ளையை கொண்ட கல்வி நீ என்ன சொன்னாயோடி இல்லாமல் நாமும் பெருந்தவம் செய்தோமே பிள்ளையை கொல்லாமலும் மொழி பெண்ணே பாவி கத்தினாலும் நோட்டு குழந்தை எப்படி உள்ளது சுவாமி நாம் இதுவரை இந்த எடுத்த நாளாகத்தானே சிவனருளால் செய்து வந்தோம். சிவனருளால் திரவிகள் வந்தது. அந்த திரவித்தை செய்துதான் நாம் நிலத்தை ஆரம்பித்தோம். அதனால்தான் சிவன் அருளால் ஈர்ந்தெடுத்த புதல்வன். ஆனால் இன்று என்னவோ சோதனை தெரியவில்லை. சிவன் அருளால் தான் நமக்கு இந்த விரதம் நிறைவேற வேண்டும் என்றால் அவர் சொன்னபடி நம் சீராளன் அழைத்து வாருங்கள். அதன்படி நடத்துவோம். பின்பு நடப்பதை பார்ப்போம். எப்படி அழைத்து வருவோம்? சீராளனுக்கு அல்லது பாலகா உன் தாய்மாமன் வந்திருக்கின்றார். சீக்கிரம் ஊருக்கு போகிறேன் என்று இருக்கின்றார். உனக்கு 7 எழுத்தாணி எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கின்றார். வாருப்பா கண்மணி என்று நல்லபடியாகத்தானே சொல்லி அவனை அழைத்து வருகிறேன். அப்படியா? ஒரு சுத்தி
யார் இருக்கா? சூர்யா கணக்கில் ஆமாம்மா ஆமாம் கட்டில சரி பிரியாணி கூப்பிடுமா
குழந்தை அழைக்க போகிறது அவனுடைய கால்களையும் தலைகளையும் அசையாமல் பிடிக்க வேண்டும். இப்படி சுவாமி சங்கரம் சச்சிதானந்தம் சதாசிவம் கபலீஸ்வரம் திங்களை சடைவி தணிந்த திரிபுரம் ஜெகதீஸ்வரம் மாசிலா மண்முனை பொலியே ஆசிவா சிவா நிப்பே சிவா சிவா
எனக்கு பசி தாங்க முடியவில்லை. காதை அடைக்கிறது, கண்களெல்லாம் பிடிக்கிறது, என்ன நடக்க முடியாது. எனக்கு ஒரு வாரம் வந்தால் நான் அமர்ந்து வருகிறேன். நான் தான் இருக்கேன். சரி, அப்படியே வருகிறேன். உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஹரசிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய. சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஐந்தெழுத்தில் அவதரிக்கும் ஓம் நம சிவாய. அதிசயத்தை மனம் நிறுத்தும் ஓம் நம சிவாய. ஐந்தெழுத்தில் அவதரிக்கும் ஓம் நம சிவாய. அதிசயத்தை மனம் நிறுத்தும் ஓம் நம சிவாய. அருணகிரீசனே சிவமலை வாசனே அமுதனாகுமே உன் திருநாமமே. அண்டமாளும் உந்தன் நாமம் சொல்லவே அஷ்ட சித்தி யோகம் வந்து சேருமே. ஓம் நமக சிவனே நமக, ஓம் நமக ஹர ஓம் நமக. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஹரசிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய. எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நம சிவாய என்று சொல்ல துயரம் போக்கும் ஓம் நம சிவாய. எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நம சிவாய என்று சொல்ல துயரம் போக்கும் ஓம் நம சிவாய. மந்திர கீதமாய் வந்தொலி செய்யுமே மாமலை உன்னையும் உருகிடச் செய்யுமே. பஞ்சபூதம் எந்த நாளும் பேசுமே உந்தன் நாமம் புனிதம் அள்ளி வீசுமே. ஓம் நம சிவனே நம.
ஓம் நமः ஹர ஓம் நமः ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய ஹரசிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும் சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய 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 அனலாயெழுந்த சுடதீபம் அருணாச்சலத்தின் சிவயோகம் ஒளியாயெழுந்த ஓங்காரம் உன் கோலம் என்றும் சிங்காரம் ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சதா சிவா அருணாச்சலனேசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலனேசனே அன்பே சிவமானநாதனே குருவாய் அமர்ந்த சிவனே குன்றாய் எழுந்த சிவனே மலையாய் மலர்ந்த சிவனே மண்ணாள வந்த சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சதா சிவா அருணாச்சலனேசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே ஓம் எனும் நாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே ஓம் எனும் நாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே உன் புகழ் செவிகளில் சேருதே உள்ளம் பரவசமாகுதே உன் புகழ் செவிகளில் சேருதே உள்ளம் பரவசமாகுதே நான் யாரென்றே நடமிடும் ஈசனே நாகாபரணம் சூடிடும் வேஷனே எங்கும் நிறைந்த சிவனே எதிலும் உறைந்த சிவனே எல்லாம் அறிந்த சிவனே ஏழைக்கு இறங்கும் சிவனே உன்னை நினைந்து உருகும் எனக்கு அருள்வாய் அருணாச்சலனே ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா
சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சதாசிவா அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே கிரிவலம் செய்யும் அடியவர் பாடும் பாடலும் பஜனையும் கேட்குதே கிரிவலம் செய்யும் அடியவர் பாடும் பாடலும் பஜனையும் கேட்குதே சிவ சிவ என்றும் நாமமே சிந்தையில் இனிமை சேர்க்குதே சிவ சிவ என்றும் நாமமே சிந்தையில் இனிமை சேர்க்குதே தீயின் தூணாய் நிறைந்திடும் ஈசனே லிங்கோத்பவனே சோலை நிவாசனே கனலாய் எழுந்த சிவனே புனலாய் குளிர்ந்த சிவனே மணலாய் மலர்ந்த சிவனே காற்றாய் கலந்த சிவனே வானாய் வளர்ந்து என்னில் நிறைந்து சுடரும் அருணாச்சலனே ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சதாசிவா அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே குருவாய் அமர்ந்த சிவனே குன்றாய் எழுந்த சிவனே மலையாய் மலர்ந்த சிவனே மண்ணாள வந்த சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சதாசிவா அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே